வெல்கம் பேக் டு தி சேனல். ஆக்சுவலாக சிஎஸ்கேல எம்எஸ் தோனி களை இறங்கின 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பு, தோல்வியில் போய் முடிஞ்சுது. இது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த மேட்ச் இருக்குல்ல, சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச், இந்த மேட்ச்சில் தோத்ததுக்கான காரணமே ருத்ராஜ் கைக்கோடு தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அவர் பண்ண தப்பால தான் நேற்று வந்து தோத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரும்பி இருக்காங்க. ஸோ எல்லா ரிவ்யூவர்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ருத்ராஜ் மேலே தான் தப்பு இருக்குது, அவர் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா நேற்று மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் முஸ்தபிசூர் இருக்கார்ல, அவர் வந்து நேற்று மேட்ச்சில் இல்லை. இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 30க்கு மேலே அவர் இருக்கவே போகிறதில்ல. ஸோ டீம் எப்படி மூவ் ஆன் ஆகும் போகுது. ஏன்னா முஸ்தபிசூர் பத்திரானி இவங்க 2 பேரும் உள்ள இருக்கும் போது ஒரு மாதிரி இருந்த டீம் இப்போ அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாகவே தெரியுது. ஸோ என்ன டீம் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி யாராவது சொல்கிறாங்களே, அது உண்மையாக பொய்யா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வந்து களை இறங்கினார். 2 மேட்ச் இறங்கினார். ஃபஸ்ட்டு மேட்ச் இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி நொறுக்கிட்டாப்பில் டிசிக்கு எதிராக. பட் ஆனால் தோத்துட்டோம். ஆனால் மனுஷன் இறங்குறதுக்கு தரமான சம்பவத்தை வந்து செஞ்சுட்டு போயிட்டாப்பில். எல்லாருமே ஹாப்பி தான், எம்எஸ் தோனி ஃபேன் நானும் சேர்த்து தான் சொல்கிறேன். பயங்கரமான ஹாப்பி. ஏன்னா தலை வந்து ஒரு வருஷம் கழிச்சு களை இறங்கினாப்பில். களம் இறங்கி பார்த்தீங்கன்னா மேட்ச்சே அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டாப்பில். செம்மையான ஒரு மேட்சாக இருந்தது. பட் ஆனால் தோத்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட் மேட்ச்சு அந்த மாதிரி தோத்தது வந்து பெருசாக தெரியல. பட் நேற்று மேட்ச் தோத்தது இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படுதோல்வி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிட்டாங்க. அதுவும் அந்த அபிஷேக் இருக்கார்ல, 11 பாலில் 37 ரன். ஸோ இந்த ரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கும் போது அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருந்ததில்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு போலரே இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து அடிச்சிட்டு இருந்தாப்புல. பட் இங்க லெக் சைடுல திருப்பி ஒரு பெரிய சிக்ஸுங்க அபிஷேக் சர்மா. ஸோ இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. என்னன்னா நேற்று மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்லோ பிச்சில் நடந்தது. ஸோ ஸ்லோ பிச்சில் நடக்கும்போது நம்ம ஏன் ஸ்பின்னர்ஸ் இறக்கிடக்கூடாது? மோயின் அலி இருந்தார், இத்தனைக்கும் டீமில் மோயின் அலி இருந்தார், நம்ம தீக்ஷனா இருக்கார், இவங்கள வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கலாமே. அவங்க எப்படி பண்ணாங்க? ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருங்க, அதே ஃபார்முலாவில் இறக்குறீங்க. ஸோ ருத்ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, அவர் வந்து புதுசு தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் எம்எஸ் தோனிகிட்ட கேட்டாவது இல்லை எம்எஸ் தோனியே இந்த தப்பு பண்ணார் என்னன்னு தெரியல. பட் ஆனால் கேட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஸ்லோ பிச்சில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபார்மெட் வச்சுட்டு அதுலேருந்து மாறவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எப்பவும் போல் தீபக் சார், அது மட்டும் முகேஷ் சௌத்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட்ச் கழிச்சு, அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி இறங்கினாப்புல. இறங்கி மேட்சே பார்த்தீங்கன்னா அடிட்டாங்க. அவரோட ஒரு ஓவர் இருக்குல்ல, நொறுக்கிட்டாங்க. மனுஷன் கான்ஃபிடன்ஸே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நில குழஞ்சி போயிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன அந்த அளவுக்கு அடிங்க. ஸோ அங்கே முகேஷ் சௌத்ரி மேலே தப்பான்னு கேட்டிங்கன்னா, பிச்சு வந்து ஸ்லோ பிச்சு. பட் ஆனால் இவங்க ரொம்ப ஸ்பீடாகவே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் என்னன்றது க்ளீனாக தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் வந்து சூஸ் பண்ணுது. ஸோ எதனால்னா நம்ம இவங்களை கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது எப்படி இருந்தாலும் திருப்பி அடிச்சுக்கலாம், நம்மக்கிட்ட பேட்டிங் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு அந்த பிச் என்னன்றது இவங்க ஆடும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமாவது திருப்பி இறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லை செகண்ட் தேர்ட் ஓவரால் ஸ்பின்னர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் மேக்ஸிமம் ரன்னை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் கொடுத்துட்டோம். ஸ்பின்னை வந்து உள்ளே கொண்டு வரவே இல்லை. ஏன்னா ஸ்லோ பிச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுபட்டிருக்கும். அவங்க அதுதான் பண்ணாங்க. பட் நம்ம அந்த தப்பை வந்து பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தோற்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது சொல்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ருத்ராஜ் மேலே தப்பான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ருத்ராஜ் மேலே தப்பு இருக்குது. பட் ஆனால் அவரை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் போலிங் ஓகே மாற்றி கொடுத்துட்டாரு, இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன எரர் தான். ஏன்னா ஃபஸ்ட் இப்போ தான் கேப்டன்சியில் வந்திருக்காரு, சரி ஓகே இந்த தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுப்போமே. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா டீமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ ருத்ராஜ் சஜி, ரச்சின் ரவீந்திரா இருக்கார்ல, இவங்க 2 பேரும் கிளிக் ஆனால் மட்டும்தான். அட்லீஸ்ட் ருத்ராஜ் கூட விட்டு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு 50 கூட ஸ்கோர் பண்ணல. ஆனால் ரச்சின் ரவீந்திரா இருக்கார்ல, அவர் வந்து அடிச்சார்னா அந்த மேட்ச் வந்து ஸ்கோர் வந்து பயங்கரமாக போயிடுது. ஏன்னா பவர் பிளேக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டு அடிச்சு நொறுக்கிறாப்புல. ஸோ அவரும் பிரச்சனை இல்லை, ரஹானேவும் பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை யாருன்னா நடுவில் ஒரு கருப்பாடு இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா மிச்சல். ஸோ மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இறங்கின எந்த மேட்ச்லையுமே சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா அவருக்கு வந்து கிளிக் ஆகலை, படமாட்டுது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் அடிக்கிறார், ஒத்துக்கலாம். பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு கிளிக் ஆகலை. ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே பர்மனெண்ட்டாக மோயின் அலியை உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா ஃபாரின் பிளேயர் அவர் எடுத்துகிட்டு மோயின் அலியை வந்து நேற்று மேட்ச்சில் இருந்தார். நேற்று வந்து பத்திரானா இல்லை, ஸோ அதனால் இருந்தார். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கம்பல்சரி வந்து இவர் மோயின் அலி வந்து உள்ளே இருக்கணும். ஸோ மிச்சில் வெளியே எடுத்துகிட்டு மோயின் அலியை உள்ளே வச்சுட்டு அவர் கொஞ்சம் அப்தி ஆர்டரில் வந்து மூவ் ஆன் பண்ணால் கம்பல்சரி சிஎஸ்கேவோட ஸ்குவாட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரிவ்யூவர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்சில் மிச்சல் இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன் டவுட்டு தான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே டீமை பற்றி தெரியல, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. நேற்று பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் வந்து முஸ்தபிசூர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா விசா பிரச்சனைக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேற்று மேட்ச்சில் இல்லை. ஏப்ரல் 30க்கு அப்புறம் அவர் இருக்கவும் போகிறது இல்லை. ஏன்னா அவங்க கண்ட்ரிக்கு வந்து கேமுக்கு வந்து அவர் கூப்பிட்டுட்டாங்க. ஸோ ஏப்ரல் 30க்கு அப்புறம் அவர் இருக்க மாட்டார். ஸோ கம்பல்சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் தான் கேம் வந்து மூவ் ஆன் ஆக போகுது. ஸோ அப்படின்னும் போது இப்பயே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்குவாடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து ஃபைனலுக்கு போக முடியும். கடைசியாக ஒரு கப்பை வின் பண்ணி தலைக்கிட்ட கொடுக்க முடியும்.
தலைக்கிட்ட அந்த கப்பை கொடுத்து ஒரு சென்ட் ஆஃப் வந்து கொடுத்தா தான் செம்மையாக இருக்குன்றது ஒவ்வொரு தோனியோட ஃபேன்ஸோட ஆசையாக இருக்குது. ஸோ என்னோட ஆசையும் அதுவாக தான் இருக்குது. அது நடக்குமா என்னன்றது கண்டிப்பாக ருத்ராஜ் கையிலையும் இருக்குது, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனிக்கிட்டேயும் தான் இருக்குது. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணி கரெக்டான டீம் வந்து இப்பயே செட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு என்ன தான் நம்ம ஜெயிச்சு கொண்டு போனாலும் முஸ்தபிசர் வந்து அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் இந்த கொலாப்ஸ் வந்து கம்பல்சரி வந்திருக்க தான் போகுது. ஸோ அது இனிஷியலாக வந்தது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா கம்பல்சரி பெனிஃபிட். ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான தப்பை வந்து திருத்திக்கிட்டு கரெக்டாக கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்குவாட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச் கிட்ட இப்போ தோத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒஸ்ட்டான ஒரு தோல்வி தான் வச்சுக்கோங்களேன். அதனாலேயே இப்போ என்னென்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா தோனி களை இறங்கின 2 மேட்ச்லேயும் வந்து தோத்துட்டோம். ஸோ தோனி வந்து அன்லக்கியாக இருக்காரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ட்விட்டரில் இவங்கள மாதிரி ஆள்லாம் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, தலை வந்து அன்லக்கி. ஏன்டா வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்து எத்தனை ஐசிசி ட்ராஃபிஸ் வந்து அடிச்சு கொடுத்துருப்பாரு, அவர் வந்து உங்களுக்கு அன்லக்கியாக இருக்கா? 2 மேட்ச் அதுவும் தலை இறங்கி இத்தனைக்கு அடிக்கிறாப்புல, அடிக்கும் போது இந்த மாதிரி வந்து ட்வீட் வந்து போட்டுட்ருக்கானுங்க. ஸோ அவங்களாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போய் அவங்களாம் மதிக்கவே கூடாது. அவ்வளோதான், அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்கடா, எப்போவுமே தலை லக்கி தான்டா அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சிஎஸ்கே மேட்சை என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, இது வந்து இனிஷியலாக வந்த ஒரு எரர். இதை வந்து இப்போயே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணுன்றது தோணுது. மிச்சலை வெளியே அனுப்பிடலாம், வேணாம் இதுக்கப்புறம் வேணாம். ஸோ தெரிஞ்சிச்சு, மிச்சலை வெளியே அனுப்பிடலாம், மொயின் அலிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் உள்ள. அதே மாதிரி பத்தினானா கம்பல்சரி எல்லா மேட்சுமே வேணும். பிச்சு எப்படிப்பட்ட பிச்சாக இருந்தாலும் பத்தினானா வந்து வெயிட்டான ஒரு பிளேயர் தான். ஸோ அவர் இருந்தார்னா கம்பல்சரி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக டஃப் பண்ண முடியும். ஸோ இது எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தோனி ஃபேனாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.